வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய குவைத் பற்றிய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். முதலில் குவைத்தின் பதர் அல் சமா மருத்துவமனை அமான் எக்ஸ்சேஞ்ச் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஹெல்த் கார்டுகள் வழங்கியிருக்கின்றது. குவைத்தின் பிரபலமான அமான் எக்ஸ்சேஞ்ச் 20க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு இயங்கி வருகின்ற நிலையில் ஃபர்வனியா பதர் அல் சமா மருத்துவமனை அனைத்து அமான் எக்ஸ்சேஞ்ச் ஊழியர்களுக்கு தள்ளுபடி ஹெல்த் கார்டுகளை வழங்கி அமான் எக்ஸ்சேஞ்ச் வாடிக்கையாளர்கள் இந்த அட்டை மூலமாக ஆகஸ்ட் 2021 தொடக்கம் சமீபத்திய பண பரிமாற்ற சீட்டை காண்பிப்பதன் மூலம் சலுகைகள் பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் பதர் அல் சமா மருத்துவ மையத்தின் மூத்த கணக்காளரான மேன் சுகாதார அட்டையை வழங்கியிருக்கின்றார். நீங்கள் மருத்துவ சேவை பெறுவதற்காக செல்லும் நேரத்தில் சலுகைகள் எவ்வாறு கிடைக்கும் என்ற கூடுதல் விவரங்களுக்கு பதர் அல் சமா மெடிக்கல் சென்டர் தொடர்பிலக்கம் 6068 93 23. இந்தியர்கள் குவைத் விமான நிலையம் வந்தடைந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின்றது. சென்னை உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 7 விமானங்கள் வந்திருக்கின்றன. இதில் பெரும்பாலான விமானங்கள் காலையில் விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றது. குவைத்தின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.10, 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.5, வெள்ளியின் பெறுமதிகள் 0.23. குவைத்திற்கான இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் 241 ரூபாய், இலங்கை ரூபாவில் 649 ரூபாய். நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இங்கே கூறப்பட்டுள்ள பண மதிப்பில் சிறிய மாற்றங்கள் அல்லது பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் இலங்கை உறவுகள் தாயத்துக்கு பணம் அனுப்பி இருந்திருந்தால் இன்றைய நாணய பெறுமதிகள் குறைவடைந்து காணப்படுகின்றது. இலங்கை ரூபாய் இன்றைய பணம் அனுப்பியிருந்தால் உறவுகளை தெரியப்படுத்துங்கள் கொமெண்டில். இந்தியாவிலிருந்து நேரடியாக பல விமானங்கள் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இதில் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து 2 அல்லது 3ஆம் திகதிகளில் கொச்சி மற்றும் சென்னை உட்பட இடங்களிலிருந்து ஜசீரா ஏர்வேஸின் சில தனியார் விமானங்கள் வந்தது தவிர்க்க பெரிதாக நேரடியாக விமானங்கள் எதுவும் பயணிகளிடம் குவைத் வராத நிலையில் ஏர் இந்திய விமான சேவைகள் இயங்கும் என்ற செய்திகள் இந்திய தூதுவர் வெளியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் நிறைய விமானங்கள் குவைத்தை வந்தடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து பயணிகள் பல நேரடியான விமானங்கள் காலை முதல் குவைத்தில் பறந்து இறங்கும் என்ற புதிய செய்திகள் வெளியிடப்பட்டதற்கிணங்க இந்த விமானங்கள் இன்று காலை அதிகாலையே வந்திருக்கின்றது. 1.5 வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பிறகு நேரடி விமானங்கள் குவைத்தை வந்தடைந்திருக்கின்றது. வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக இந்த நடைமுறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் வழமை போன்ற விமானங்கள் நேரடியாக குவைத் வந்தடைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகவே காணப்படுகின்றது. இன்னும் ஒரு நாட்டில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் கழித்துவிட்டு வருவது என்பது எவ்வளவு கஷ்டமான துயரங்களை தாங்கி இல்லாமல் நேரடியாக குவைத் வருவது ஒரு மகிழ்ச்சியான தகவலை. அதன் அடிப்படையில் சென்னை, கொச்சி என்று பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து குவைத்தின் பிரதான விமான நிலையங்களிலிருந்து இன்று குவைத்திற்கு அநேக விமானங்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பல்வேறு இந்தியர்கள் இதில் பயன் பெற்றிருக்கின்றார்கள். இதற்கிடையில் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமான கட்டணத்தை கணிசமாக குறைப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோழிக்கூட்டிலிருந்து குவைத்துக்கு 245 தினார் கட்டணமாகும் என்றும் புதிய விகிதம் வைரஸுக்கு முன்பு இருந்ததை விட குறைந்தது 3 மடங்கு அதிகமாகும். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் மற்ற விமான நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டண விகிதத்தில் 1/3 பங்கு மட்டுமே இது சாதாரண விலை நாட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதற்கான முன்பதிவு செய்த சில நிமிடங்களில் அனைத்து இருக்கைகளும் விட்டு தீர்ந்து ஏர் இந்தியாவின் இந்த அறிவிப்பின் மூலம் வரும் நாட்களில் மற்ற விமான நிறுவனங்களும் குறைந்த கட்டணத்தை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பயணத்துறையில் வேலை செய்பவர்கள் ஏஜென்சி நிறுவனங்கள் சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அவசர தேவை இல்லாதவர்கள் இன்னும் 2 வாரங்கள் காத்திருந்து குவைத் திரும்பலாம். டிக்கெட் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து இன்றைய தினம் மீண்டும் திரும்பி வந்தவர்கள் யாரேனும் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எவ்வளவு காசு கட்டி நீங்கள் வந்தீர்கள் நண்பர்களே. மற்ற நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கும்.
ஃபர்வனியாவில் உள்ள பதர் அல் சமா மருத்துவமனையில் தற்பொழுது வெளி நோயாளிகள் பிரிவு சேவைகள் துவங்கியிருக்கின்றது. சேவை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை விடுமுறை என்பதனால் இருக்காது. கூடுதல் விவரங்களுக்கு 60 68 93 23 என்ற எண்ணில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். குவைத்தின் விஸ்மய அமைப்பின் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றுள்ளது. 150 பேர் வரையில் இதில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் குவைத் இந்தியா ராஜேந்திர உறவுகளின் 60வது ஆண்டை நிறைவை கொண்டாடும் வகையில் விஸ்மய அமைப்பு சார்பில் யாஃப்ரியா மொத்த இரத்த வங்கியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாபெரும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனிதாபிமான நிகழ்ச்சியின் அமைப்பின் தலைவர் அஜித் குமார், இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் ஹமார் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். குவைத்திலுள்ள டிவிஎஸ் குளமாம் புகழ்பெற்ற மருத்துவமனையாளர் ஃபதர் சல்மா, மலபார் ஹோல்ட் மற்றும் தஹாரா ஹோட்டலின் ஸ்பான்சர்ஷிப் விஸ்மயா இதை ஏற்பாடு செய்தனர். இந்த இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்ய முன்வந்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. குவைத்தின் விஸ்மய இன்டர்நேஷனல் கலை மற்றும் சமூக சேவை அமைப்பின் சேர்மன் நாயர், இயக்குனர் பாபு பத்ரே, மனோஜ் மற்றும் பொருளாளர், இணைச்செயலாளர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீகுமார், இணைச்செயலாளர் திரு மது மஹி, துணைத் தலைவர் மத்தாய், துணைத் தலைவர் ஜுமேஸ், விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இதில் தலைமை வகித்தனர். குவைத்தில் பிறந்த குழந்தையை கொலை செய்த குற்றத்தின் அடிப்படையில் இந்தியாவைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்தின் அல் அப்துல்லா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அனுசரணையாளர் வீட்டில் புதிதாக பிறந்த குழந்தையின் தலையை வெட்டிய இந்திய வீட்டு பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டு பணிப்பெண் தனது சொந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் கழுத்தை நெரித்திருக்கின்றார் என்றும் தகவலறிந்த குவைத்தின் ஸ்பான்சர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார். பின்னர் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணை கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சடலம் தடயவியல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய செய்திகளை நாங்கள் சுருக்கி தந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் மனம் வருந்தக்கூடாது என்ற அடிப்படையில் மிகவும் சுருக்கி தந்திருக்கின்றோம். இதில் நிறைய உண்மைகள் இருக்கின்றது. பல செய்திகளை நாங்கள் இப்படித்தான் மனம் நோகக்கூடாது என்ற அடிப்படையில் சுருக்கி தருகின்ற நாங்கள். துபாய் எக்ஸ்போ இந்தியன் பெவிலியன் குவைத்திலுள்ள தூதரகம் பிரச்சாரம் செய்கின்றது. குவைத்தில் 70% மக்களுக்கு 2 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களில் சுமார் 70% பேர் நோய் தடுப்பு வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் சுகாதார அமைச்சின் தடுப்பூசி குழுவில் உறுப்பினராக உள்ளார்கள் என்றும் இதை ஹாலித் அல் ஜயீத் அறிவித்திருக்கின்றார். சுகாதார பணியாளர்கள் மற்றவர்களின் கூட்டு முயற்சியுடன் விளைவாக இந்த 70% மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் போட முடிந்ததாகவும் தொடர்ந்தும் தமது பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கின்றார். வெற்றி பெற உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிப்பதாகவும் பாதுகாப்பு துறையில் உலகளாவிய குறியீட்டில் வைரஸில் முதலிடத்தில் தடுப்பூசி பெறுவதில் முதலிடத்தில் நாங்கள் இருப்பதாகவும் இருப்பினும் நாடு இன்னும் குறியீட்டிலிருந்து விடுபடவில்லை என்றும் வைரஸ் தொற்றிலிருந்து எமது நாடு இன்னும் விடுபடவில்லை என்றும் சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றும்படியும் கூறியிருக்கின்றார். தடுப்பூசி 2 டோஸ் பெற்றாலும் பரவாயில்லை, தற்சமயம் இருக்கும் சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுங்கள். ஆதாமில் ஒரு புதிய தொழில்துறை நகரத்தை நிறுவ திட்டமிடப்பட்டிருக்கின்றது. டாக்காவில் புதிய தொழில்துறை நகரம் நிறுவப்படும் விசன் 2040 ஒரு பகுதியாக உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் திட்டங்கள் முதல் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள சாலையில் 10 மில்லியன் சதுர அடி 1 மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய தொழில்துறை நகரத்தை நிறுவவும் அதன் மாஸ்டர் பிளான் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தயாரிக்க உள்ளதாகவும் ராயல் டெண்டர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பும் வீட்டு பணியாளர்களுக்கு நிறுவன தனிமைப்படுத்தல் தேவையில்லை என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதன் மூலம் பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேசத்தைச் சேர்ந்த வீட்டு பணியாளர்கள் நிறுவன தனிமைப்படுத்தலை பதிவு செய்யாமல் நேரடியாக ஸ்பான்சரின் வீடுகளுக்கு செல்ல முடியும். குவைத் சொல்லும் உள்நாட்டு தொழிலாளர்கள் சுகாதார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபைசர், மொடோனா, அஸ்ட்ராசெனகா, ஜான்சன் தடுப்பூசிகள் பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக புறப்படுவதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்பு PCR
PCR சோதனை மற்றும் ஒரு வார தனிமைப்படுத்தல் செய்ய வேண்டும். அதிகாரிகள் தங்கள் நாட்டுக்குள் நுழைந்த 3ஆம் நாள் PCR சோதனை தங்கள் சொந்த ஆபத்து எடுத்துக்கொள்ள முடியும் என்ற முடிவு எதிர்மறையாக இருந்தால் வீட்டு தனிமைப்படுத்தலை நிறுத்துவதற்காக முன்பு கூறியிருந்தார்கள். 12 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் வாகனத்தை இயக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. அவர் தன்னுடைய 3 வயது தம்பியுடன் அந்த வாகனத்தை இயக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. அதன் அடிப்படையில் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. பெற்றோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களில் தீவிர கண்காணிப்பு. மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தில் உள்ள உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு துறையின் ஆய்வுக் குழுக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீட்டுப் பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் அலுவலகங்கள் மற்றும் ஏஜென்சிகள் தொடர்ச்சியான அபிப்பிரச்சாரங்கள் மேற்கொண்டனர். அவர்கள் சிலர் இனங்காணவில்லை என்றும் புகார்கள் வந்ததன் அடிப்படையில் வணிக அமைச்சகத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலை 890 தினார். கடந்த 3 மாதங்களில் அலுவலகங்களில் கண்காணிக்கப்பட்ட மொத்த மீறல்களின் எண்ணிக்கை 25 மீறல்கள் என்றும் தகவல் தெரிவித்தன. அதே நேரத்தில் மீறல்களுக்கு எதிராக சட்ட மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இந்த அலுவலகங்கள் மீறியதற்கான காரணங்கள் விலை மற்றும் மீறல். பிலிப்பைன்ஸ் அல்லது இந்தியாவிலிருந்து வீட்டு வேலைகளின் வருகைக்காக 890 தினார் தாண்டி பணம் வசூல் ஆகியவை ஆகும். உள்நாட்டு நாடுகளில் அதிக கமிஷன் விகிதங்கள் இருப்பதனால் சில அலுவலகங்கள் பெண் தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விலை உயர்த்துவதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். இதில் காணப்பட்டுள்ள இலக்கங்களுடைய விண்ணப்பதாரிகளின் கடவுச்சீட்டுகள் மாத்திரம் தற்பொழுது தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. கடவுச்சீட்டுகளை வழமை போன்று வார நாட்களில் 8:30 மணி தொடக்கம் 12:30 மணி வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடவுச்சீட்டை பெற மஞ்சள் நிற பற்றிச்சீட்டு, தற்போது பாவனுள்ள கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். அத்தோடு தற்காலிக கடவுச்சீட்டொன்று உங்கள் வசம் இருப்பின் அதனையும் எடுத்து வருவது நல்லது. தகவல் இலங்கை தூதரகம், குவைத். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க. குவைத்தினுடைய டெலிகிராம் குரூப்பில் இணைய விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம். அதே போன்று குவைத்தில் எமது எஃப்னா தமிழ் டிவியூடாக செய்திகள் ஏதும் தெரியப்படுத்த விரும்பின் எமது தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தையும் அதில் தருகின்றோம். செய்திகள் மட்டும் அனுப்பி வைக்குமாறு பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.